ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏழ்பு ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த பதிவில் ரொம்ப முக்கியமானது ஏகாதசி விரதத்தினுடைய மகிமை, வைகுண்ட ஏகாதசி. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள். பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு நாள். இந்த மார்கழியே பெருமாளை வணங்குவதற்கான ஒரு நாளுங்க. சைவம் வைணவம் ரெண்டும் பரிபூர்ணமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம். சரி, இதில் இந்த பெருமாளுடைய வழிபாட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு கீதா உபதேசம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உபதேசம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை, கீதா உபதேசத்தை அர்ஜுனனுக்கு வழங்கிய ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி நாள். அதனால் இதை கீதா ஜெயந்தின்னு கூட சொல்கிறது உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சிறப்பு, இந்த வைகுண்ட ஏகாதசியில் மூராசுரன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை வதம் செய்து சொர்க்கவாசல்னு சொல்லக்கூடிய வடக்கு வாசல் வழியாக இறைவன் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த வைகுண்ட ஏகாதசி முதலாக எங்கே ஆரம்பிச்சுது? ஆதி திருவரங்கம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் தாங்க முதலாக சொர்க்கவாசல்ங்கிற ஒரு நிகழ்வே விழாவாக கொண்டாடப்படுது. அங்கே மட்டும்தான் 21 நாள் இந்த ஏகாதசியில் முதல் 10 பகல் 10 10 அப்படின்னு சொல்லக்கூடிய 21 நாள் விழாவாக இந்த வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. மக்கள் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களையும் போர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த திருவரங்கத்தில் மட்டும்தான் 7 சுற்றுகள் அப்படிங்கிறது உண்டு, 7 நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த 7 நிலைகளை கடந்து நம்ம உள்ளர போய் அந்த பரந்தாமனை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 7 சுற்றுகளை கடந்து உள்ளர போய் கருவறையில் நம்ம பெருமாளை தரிசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் இந்த திருவரங்கத்துக்கு அப்புறம்தான் அடுத்தடுத்து அந்த 7 நிலைகள் அப்படிங்கிறது, அந்த வடக்கு வாசலை திறப்பு அப்படிங்கிறது மற்ற ஆலயங்களில், மற்ற பெருமாள் ஆலயங்களில் கொண்டு வரப்பட்டுச்சு. 7 மலைகள்னு சொல்லக்கூடிய 7 மலையான் திருப்பதியில் இந்த சொர்க்கவாசலை அதுக்கு ஒரு வைகுண்ட துவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழியில் தான் பெருமாளை உள்ளர கொண்டுக்கிட்டு வர்றாங்க. வீதி சுற்று அப்படிங்கிறது அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. அது அங்கே ரொம்ப விசேஷமாக அங்கே கொண்டாடப்படுகிறது. அதுவும் ரொம்ப இந்த சொர்க்கவாசல், பொதுவாக அந்த சொர்க்கவாசல்னால் நம்ம கிராமப்புறங்களில் நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? என்ன தான் தவறுகள் செய்திருந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இறப்பவர்களுக்கு டைரெக்டாக சொர்க்கம்தான். அது உண்மையும்தான். 1000 பாவங்கள் செய்யுங்களேன். ஒருத்தர் என்ன பண்ணாராமா, பாவங்கள் நிறைய பண்ணாராமா. இவ்வளோ ஒருத்தர் அதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, நீ ரொம்ப பாவங்கள் பண்ணுற, உனக்கு போகிற உனக்கு கடைசி காலத்தில் உனக்கு மோட்சமே கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கிடைக்கும், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் இறந்தால் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வயதான காலத்தில் அவர் அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உயிர் துறந்தால் தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இறக்குறார். உடனே அங்கே யமதூதர்கள் அவரை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. நேராக சொர்க்கத்துக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த நாளுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது இல்லையா? அதனால் நேராக சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த சொர்க்க வாசலை மட்டும் காமிச்சு விட்டுட்டு, இதுதான் சொர்க்க வாசல் பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுதாங்க அதில் உள்ள விசேஷம். எல்லாம் அந்த நாளில் இறக்குறவர்கள் எல்லாருக்கும் சொர்க்கம் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. யார் நீதி தவறாமல் நேர்மையோட இந்த வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை தனக்குன்னு வச்சுக்காம கர்ம வீரர் காமராஜர் மாதிரி ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த வைகுண்ட ஏகாதசி அன்று அவங்களுக்கு இறப்பு அப்படிங்கிறது உண்டு. அவங்க பரமபதத்தை அடைவார்கள். அந்த பரமபத வாசல் தான் சொர்க்க வாசல். அந்த பரமனுடைய அந்த இறைவனின் திருவடிகளை அடைவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த சொர்க்க வாசல் அப்படிங்கிற நிகழ்வு. சரி, இதை விரத மகிமை, இந்த ஏகாதசி விரதத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா, இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒருத்தங்க விரதம் இருந்து அந்த விரதத்தை பரிபூர்ணமாக பூர்த்தி செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அந்த வருடம் முழுவதும் இருந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஏகாதசி விரதத்தை எப்படி கடைபிடிப்பது? தசமி அன்னைக்கு ஒருவேளை உணவு தான் சாப்பிட்ணும்.
தசமி, ஏகாதசி, துவாதசி இந்த 3 நாளும் அந்த விரதத்தை கடைபிடித்து அதை பூர்த்தி பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஏகாதசி விரதத்தினுடைய முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஏகாதசி முதல் நாளில் தசமி அன்னைக்கே ஒரு வேளை உணவு தான் எடுத்துக்கணும். ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டு ஏகாதசி அன்னைக்கு உணவுகளே திட உணவுகளும் சரி திரவ உணவுகளும் சரி தண்ணீர் மட்டும் அருந்தலாம். 7 முறை துளசி இலை சாப்பிட வேண்டும். எதுக்காகங்க அந்த 7 முறை துளசி இலை? நம்ம அந்த மார்கழி மாதம் நம்ம உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும், ஜில்லுன்னு ஆகிடும். அந்த உடலினுடைய வெப்பத்தை சமசீராக வைக்கணும் அப்படின்னா அந்த மார்கழி மாதம் அந்த துளசி இலைக்கு தான் அந்த வெப்பத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அந்த துளசி இலையை சாப்பிடும்போது அவங்க உடல் சீரடையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பூர்த்தி செய்கிறவங்களுக்கு பாவங்கள் விலகும். அவங்க செய்த பாவங்கள் வந்து அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு உண்டு. அன்னைக்கு பெருமாள் கோவிலில் வடக்கு வாசலை ஓப்பன் பண்ணி வச்சு, அப்போ மட்டும்தான் வடக்கு வாசலை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த வடக்கு வாசல் வழியாக இறைவன் வந்து உள்ளர வருவார். அந்த வடக்கு வாசல் வழியாக போயிட்டு வடக்கு வாசல் வழியாக உள்ளர வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த வைகுண்ட பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இறப்பவர்களுக்கும் ஒரு விதி உண்டு. என்னென்னா, சொர்க்கவாசல் திறந்ததுக்கப்புறம் அவங்க இறக்கணும். சொர்க்கவாசல் திறக்கும் முன்பு ஒரு திதி ஆரம்பிச்சிடும், அந்த முதல் நாள் நைட்டே கூட ஆரம்பிச்சிடும். ஆனால் சொர்க்கவாசல் அந்த பகல் பொழுதில் தான் நடக்கும், அதிகாலை பொழுதில் தான் நடக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஏகாதசி திதி ஆரம்பித்த உடனே இறக்குறாங்க, அவங்களுக்கு அந்த பலன் கிட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அந்த சொர்க்கவாசல் திறந்ததுக்கு அப்புறம் உள்ள ஏகாதசி திதியில் தான் அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவங்க, இப்போ உடல்நிலை ஆரோக்கிய பற்றாக்குறையினால் இருக்கிறவங்க, ஆரோக்கியம் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலைகளில் உள்ளவங்க அன்றைக்கி முழுமையான அரிசி சாதம் சாப்பிடவே கூடாதுங்க. முழு தானியம் அன்றைக்கி சாப்பிடவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும், பின்னம் பண்ணிய ரவை சாப்பிடலாம், உடைச்ச அரிசி அதனால் செய்த உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு இட்லி தோசை அந்த மாதிரியான இடியாப்பம் அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முழுமையாக எதையுமே சாப்பிடாம முழுமையாக விரதம் இருந்து மறுநாள் நிறைய காய்கறிகள், பல வகையான காய்கறிகளை போட்டு அதில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய 3 விஷயங்கள் உண்டு. நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய், இந்த 3 விஷயமும் கண்டிப்பாக அன்றைக்கி உணவில் இருக்கணும். 3 காய்களும் அதை உணவில் சேர்த்து அதை சமைச்சு அதை சாப்பிட்டு அன்றைக்கி பகல் பூரா, முதல் நாள் ஏகாதசி தான் முழுக்க கண் விழிச்சாச்சு, அந்த கண் விழிக்கணும். அந்த விழித்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் ஏகாதசி அன்றைக்கி கண்ணை விழிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நிகழ்வு. அந்த கண் விழிக்கிறவங்க ஏகாதசி முழுமையாக விரதம் இருந்து கண் விழித்து துவாதசி திதி அன்று பகல் பொழுதிலும் தூங்காமல் அந்த சாயந்தரம் உணவை உண்டு பூர்த்தி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சொர்க்கவாசல், அந்த ஏகாதசி விரதத்தினுடைய முழுமையான பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த துவாதசி அன்னைக்கு அந்த விரதத்தை முடிக்கிறோம் இல்லையா, அந்த விரதத்தை முடிக்கும்போது அந்த பல வகையான காய்கள் செஞ்சு அதில் உப்பு புளிப்பு காரம் கம்மியாக இருக்கணும், அல்லது போடாமல் விட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆழை இலையில் முதல்ல அந்த பிரசாதத்தை விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசியில் செய்யக்கூடியாத ஒரு நிகழ்வுன்னு ஒன்று உண்டுங்க. இந்த செயலை செய்யவே செய்யாதீங்க தயவு செஞ்சு. என்ன பண்ணக்கூடாது, இப்போது ஒரு இறந்தவர்களுக்கு அப்பாவோ அம்மாவோ தாத்தா பாட்டிகளோ இறந்தவர்களுக்கு திதி தவசங்கள் செய்யக்கூடியது. அவங்க வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மார்கழி மாத ஏகாதசியில் இறந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு சித்தார்த்தம் பண்ணலாமான்னா கூடவே கூடாது. இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடாது அன்று. அப்போ என்ன பண்ணலாம், துவாதசி திதி அன்னைக்கு மறுநாள் தான் செய்யணும். சரி, இந்த ஏகாதசிக்கு இந்த 7 துளசி இலை சாப்பிட்ணும் இல்லையா? இந்த 7 துளசி இலையை எப்படி சாப்பிட்ணும்? எல்லார் வீட்லேயும் துளசி வளர்ந்துருக்கும், அல்லது துளசியை வாங்கி வச்சு அதில் வந்து பறித்து எடுத்து சாப்பிட்லாமா? முக்கியமாக துளசியை வாங்கி வச்சுருந்து சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் நாளே துளசியை வாங்கி வைத்திருந்து அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு 7 இலைகளை எடுத்து சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நிறைய பேருக்கு வீட்டிலேயே துளசிகள் நிறைய இருக்கும், நம்ம வீட்டில் தான் இருக்கேன், நம்ம அதை பறித்து சாப்பிட்டுக்கலாமேன்னு ஏகாதசியை மட்டும், அந்த ஏகாதசியில் இந்த துளசி இலைகளை பறிக்கவே கூடாதுங்க. அதுவும் முக்கியமாக இந்த வைகுண்ட ஏகாதசியில் துளசி இலையை பறிக்கக்கூடாது. அதை விட பெரிய தோஷம் எதுவுமே கிடையாது. அதனால் முதல் நாளே வாங்கி தசமி அன்னைக்கு வாங்கி வச்சுடுங்க. வாங்கி வச்சுருந்து அந்த துளசி இலையை சாப்பிடுங்கள். மறுநாள் துவாதசி திதி அன்னைக்கு அந்த விரதத்தை பூர்த்தி செய்து
அந்த பெருமாளை கும்பிட்டு அந்த வடக்கு வாசல் வழியாக பரமபத வாசல் வழியாக நம்மளும் போய் அந்த சொர்க்க வாசல் வழியாக போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி இல்லைங்க, நான் வெளியூரில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், என்னால் கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், நான் வீட்டில் இருந்தே அந்த பெருமாளை எப்படி கும்பிட்றது அப்படின்னு பார்த்தா, எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி யூடியூப் இல்லாதவங்க யாருமே கிடையாது. யூடியூப்பில் அந்த சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு வாசல் கதவை மூடி வச்சுடுங்க. அது வடக்கு வாசலாக இருக்குது, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வடக்கு வாசல், இப்போ ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வீடு வந்து கிழக்கு வாசலில் இருக்கும், ஆனால் ரூம் வந்து வடக்கு வாசலாக இருக்குன்னா அந்த வடக்கு வாசல் ரூம் கதவை திறந்து வச்சுக்கோங்க. அல்லது வடக்கு வாசலே இல்லைங்க, எங்களுக்கு கிழக்குலையோ தெற்குலையோ மேற்குலையோ ஒரே ஒரு வாசல் தான் இருக்குது, வேறு வாசலே கிடையாது, தப்பில்லை. எந்த வாசல், தலை வாசலை நீங்கள் சொர்க்க வாசலாக நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவாசலை சாத்தி வச்சுடுங்க. அந்த யூடியூப்பில் அந்த பெருமாள் எப்போ சொர்க்கவாசலை திறந்து உள்ளே வர்றாருன்னு ஒரு நிகழ்வு நடக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு கதவை திறந்து பெருமாளை உள்ளர அழைப்பதாக பாவிச்சு நீங்கள் அந்த நிலைக்கு பூஜைகள் செய்து தூப தீபங்கள் காமிச்சு அந்த வாசலுக்குள்ளே சொர்க்க வாசலுக்குள்ளே போயிட்டு வந்ததாக ஃபீல் பண்ணி அந்த வாசல் வழியாக வெளியே போயிட்டு உள்ளர வாங்க. நீங்கள் அந்த இறைவன்கிட்ட அந்த பெருமாள் கோவிலில் அந்த சொர்க்க வாசலை வழிபட்டு உள்ளர போயிட்டு வந்ததற்கு சமம் இது. அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு பெருமாள் படத்துக்கு முன்னாடி நெய்வேத்திய பிரசாதங்கள் வச்சு தூப தீபங்கள் காமிச்சு துளசி மாலை இட்டு அந்த வழிபாடு பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சொர்க்கவாசலுக்குள்ளே போயிட்டு வந்த பலன் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வைகுண்ட ஏகாதசியின் பலன் எல்லாருக்கும் முழுமையாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு புராணம் படிக்கலாம், சகஸ்ரநாமங்கள் சொல்லலாம், அந்த விஷ்ணுனுடைய சோஸ்திரங்கள் சொல்லலாம். இது எல்லாமே அந்த விஷ்ணு மந்திரங்களை பாராயணம் பண்ணலாம், அஷ்டோத்திர நாமாவளிகளை சொல்லலாம். இப்படி இறை பக்தியிலே கழிக்கணும். அன்றைக்கி போய் நம்ம டிவியில் படத்தை போட்டு நியூவாக ஓடுற சீரியல்லாம் வெப் சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கொலை கொள்ளை த்ரில்லர் சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு நேரத்தை கடத்தக்கூடாதுங்க. பரமபதம் விளையாடலாமா? ரொம்ப சிறப்பு. அன்று பரமபதம் விளையாடலாம். அந்த நைட்டில் அந்த கண் விழிக்கக்கூடிய நேரங்களில் நிறைய சாமி கதைகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் ஆன்மீக கதைகளையும் அந்த பகவத்கீதை உபதேசங்களையும் நம்ம கேட்கலாம். அது நம்ம வாழ்க்கைக்கு எப்போதுமே பலன் தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அன்றைக்கி பரமபதம் விளையாண்டு பாம்புக்கிட்ட கடி வாங்காமல் நீங்கள் வைகுண்டம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாகவே இருக்கும். எத்தனை முறை பாம்புக்கிட்ட கடி வாங்குறீங்களோ அத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பரமபத விளையாட்டே நமக்கு அவ்வளோ விஷயங்களை உணர்த்துங்க. குட்டி பாம்பு கடிச்சதுன்னா கஷ்டம் சின்னதாக இருக்கும். பெரிய பாம்பு கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஒரு இலக்கை அச்சீவ் பண்ணியிருப்போம், நமக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல லாபம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க யாராவது க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்காக நம்மளை பார்ட்னராக கூப்பிட்றாங்கன்னா இந்த பரமபதத்தை விளையாடுங்க. அந்த பெரிய பாம்புக்கிட்ட இருந்து தப்பிச்சு நீங்கள் பரமபத வாசலை தொட்டுட்டீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. அந்த பெரிய பாம்பு கடிச்சிருச்சுன்னா தயவு செஞ்சு வேண்டவே, எவ்வளோ பெரிய லாபமாக இருந்தாலும் வேண்டான்னு வெளியில் வந்துடுங்க. இது எல்லா விஷயத்திற்கும் பொருந்தும். அதனால் அந்த பரமபதமே நமக்கு வாழ்க்கையினுடைய பாடங்களை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அதனால் பரமபதம் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று விளையாடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பரமபத வாசலை திறந்து வைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.